இன்னைக்கு புதுசாக சில விலை உயர்ந்த பொன் பொருள் போன்ற பொருட்கள் சில தொழில்நுட்பங்களை கண்டறிந்து அதன் மூலமாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. இன்றைய தினம் ஓணம் பண்டிகையை கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன செய்தால் நமது ராசிக்கு நன்மை பயக்கும், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லது, சங்கடங்களை தவிர்க்க முடியும் என அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. அப்பொழுது நமது வீடியோவில் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாமாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்திட வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சுப முகூர்த்த நாள்க, மேலும் பிரதோஷ நாளும் கூட. எனவே சிவன் வழிபாடு செய்யலாம். ஓணம் பண்டிகையும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது எல்லா கிரகங்களையும் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையில் இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் 5 குடைய சந்திர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். மேலும் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க. இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு பண வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நிதி நிலைமை மேம்படக்கூடிய நாளாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. பண வரவுகள் உங்களுக்கு மிக மிக திருப்திகரமானதாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் புன்சிரிப்பான ஒரு உற்சாகமான நாளாக இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு நிதி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. எனவே நண்பர்களின் உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு உறுதுணையாக ஒரு ஊன்றுகோலாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் மனம் கவர்ந்த காதலருடன் கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் கவனமாக நடந்துக்கணும். ஏன்னா உங்களது மனம் கவர்ந்த காதலர் சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும், உங்க கடமை அப்படின்ட்டு நீ அது நினைப்பாரு. சில விஷயங்கள் நீங்க செஞ்சு கொடுக்க வேண்டியது உங்க கடமை நினைக்கிறதுனால நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் இன்றைய தினம் நீங்கள் அவர்கிட்ட பேசி அது நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அதை செய்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உங்களுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்கிறது பிடிக்கலைனாலும் கடமை உணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கணும். இல்லைன்னா இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் உங்களிடம் கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் யாராவது உங்களுக்கு நல்ல விதமான ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ அல்லது சில விஷயங்களுக்காக ட்ரீட் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க. இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் ஏதாவது பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாகவே அதை தீர்த்து விடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தருங்க. எனவே முடிந்தவரை உங்களது பிரச்சனைகளை நீங்கள் அலுவலக பிரச்சனையை சீக்கிரமாக முடித்து விடுங்கள். இன்றைய தினம் நீங்கள் நினைத்தபடி கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களுக்கு சாதகமாக வகையில் நீங்கள் முடிக்காமல் விடமாட்டீர்கள். உங்களது அனைத்து காரியங்களிலும் நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நீங்க அதை விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா விடாப்படியா இன்னைக்கு செயல்படுவீங்க. அனைத்து வயதினருக்கும் அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் இன்று தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளா கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்க்க முடியாம இருந்தது அப்படின்னா இன்னைக்கு அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது, எங்க ஆரம்பிக்கிற அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான அந்த முடிச்சு எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு புரியக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எனவே உங்களது நீண்டகால பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு மேற்கொண்டே ஆக வேண்டும். ஏன்னா அதுக்கு தீர்ப்பதற்கான நல்ல ஒரு சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் சிந்திக்க வேண்டியது அவசியங்க. அதனால முயற்சி இன்றே மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை சில முக்கியமான விஷயங்களில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால இல்வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. சில ஃபங்க்ஷன்ஸ்ல மகிழ்ச்சியாக நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன் உங்கள் கையில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து கலந்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் மிஸ் செய்துவிட வேண்டாம். மற்றபடி இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகம் மற்றும் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பெறுங்க. இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான திருமணம் போன்ற இதர சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளையும் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். அது இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடியதாக அமையுங்க. எனவே எந்த விதமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் நீங்கள் கண்டிப்பாக நல்ல முடிவை தரும் என்பதால் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. மேலும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அனைத்து காரியங்களும் நீங்கள் எளிதில் முடித்து வெற்றிகள் காண்பக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. பெண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்கு. எனவே நினைச்சது நடக்கும். நினைச்சது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்க விடாப்படியாக நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு அமைப்பறதுனால மற்றவர்களிடம் பாராட்டுகளையும் ஆச்சரியமான நல்ல ஒரு
பரிசுகளையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு செல்வாக்கு புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எனவே காரிய வெற்றிகள் அதிகம். எல்லா காரியங்களும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஒரு லிஸ்ட் போட்டு செயல்படுங்க. இன்றைய தினம் மிக மிக வெற்றிகரமான ஒரு நாள் அமையுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம், என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ரசபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உடனே செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது மீனம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ராசிபலன்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது ராசிபலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு அது ஏதுவாக அமையும். ஸோ இப்போவே நமது மீனம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே அந்த மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 8 8ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக லைட் ப்ளூ கலர் அமையும். நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான நாளுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலையில் இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் கல்வி சார்ந்த விஷயங்களில் மாணவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் குணமாகி பூர்ண குணமாகி மன திருப்தியாக உடல் ஆரோக்கியத்துடன் விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நீங்கள் இன்னைக்கு திகழ்வீங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. புதுசாக நகை வாங்குவீங்க அல்லது அதில் ஆர்வம் காட்டுவீங்க. ஏதாவது விலையுயர்ந்த தங்க நகைகள் ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. சுயதொழில் புரிகிறவர்களுக்கு இன்றைய தினம் சில நுட்பமான தொழில்நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களது தொழிலை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு சிறப்பான நாளுங்க. இன்றைய தினம் ஏதாவது தேர்வுகள் நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அந்த அளவுக்கு நல்ல தெளிவான மனநிலையுடன் இன்றைய தினம் நீங்கள் காணப்படுவீங்க. எனவே மாணவர்களுக்கு மிகச்சிறந்த வகையில் தேர்ச்சிகள் பெற எந்த விதமான எக்ஸாம்ஸ்லையும் தேர்ச்சிகள் பெற நல்ல சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஒருவேளை நீங்கள் அலுவலகத்தில் பணிபுரியறீங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் அல்லது உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு மறைமுகமான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புதிய அறிமுகங்கள் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய அறிமுகங்களும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காவது வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. வீடியோ பிடிக்கலைன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உங்களது கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுது. மேலும் நமது மீனம் டுடே ரசபலன் சேனலுடன் நீங்கள் எப்போதும் இணைந்திருக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக நீங்கள் எப்பொழுதே நமது மீனம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்கள் நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமையுதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.